ம். This meeting is being recorded. நாங்கள் கடைசியாக பெரிய தாள் நிற்கிறோம். எவ்வளோ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر திருப்பி வருங்க. إنا أعطيناك الكوثر துவாவை இன்னும் கொஞ்சம் விடுங்க. துவைன எப்படி أعطينا திருப்பி வருங்க. إنا أعطيناك الكوثر ரெண்டாவது مرفوعة مطهرة கேட்டுக்கோ. மர்ஃபூஅத்தின் مرفوعة مطهرة திருப்பி வருங்க. مرفوعة مطهرة பெரிய ஓகே. திருப்பி வருங்க. ஐனும் பெரிய துவாம் வரணும். مرفوعة مطهرة மூணாவது فلينظر الإنسان إلى طعامه பல طعامه துவாமி பணி வரும். طعامه திருப்பி வருங்க. فلينظر الإنسان إلى طعامه கீழே பணியணும். அப்படி வரக்கூடாது. கஷ்டப்பட்டு طعامه அது சவுண்ட் நீங்க ஓதுறது. துவாமி துவாமி طعامه அந்த உச்சரிப்பு பிள்ளை. طعامه என்ன நிப்பாட்டி கஷ்டப்பட்டு பிரிச்சப்படாது. அந்த எழுத்து படிச்சாச்சு. طعامه அல்ல குயிக்கா அந்த எழுத்து ஆண்டு வரணும். என்கிறது பிள்ளை. அல்ல طعامه அந்த ரெண்டும் கெப் வரப்படாது. طعامه طعامي طعامي طعامه طعامي எங்கிறத மாற்றணும். அது அடுத்த இன்ஷால்லா அடுத்த இஷ்யூ. அதாவது ஐனுக்கு நாங்க அந்த ரெண்டு எடுத்து ஓதுற எழுத்தோன்றல் ஐன். சரியா? முன்னாடி வர எழுத்தோட சேர்ந்து வரக்கூடிய எழுத்து தான் ஐன். طعامي طعامه திருப்பி போகுது. பணியணும். طعامي طعامه طحا இல்ல طعامه சரி. இது நீங்க மாத்தணும். எப்படி தெரியுமா? ரெக்கார்டு கேட்டு மாத்தணும். துவாமி துவாமி என்று வரக்கூடாது. துவாமி மூணும் பிழை. சரியா? நாளாகும். اذهب إلى فرعون إنه طغى
திருப்பி போதுங்க. இதுலேயும் அதே சின்ன பிர் ஆவுன பிர் ஆவுன என்று ஓதக்கூடாது. பிர் ஆவுன. Fir'auna. எஸ். ஆவுன என்று ஓதல வரக்கூடாது. ம். ஏன்னா அந்த இடத்துல நீட்டுறதுக்கோ இது உண்ணாசிரத்துக்கோ ஆண்டிக்கிற இல்லையே. ஆவு. அவ்வளவுதான். ஆவு ஒரு சொல் தான் இல்லை. ஆவ். எஸ். ம். பிர் ஆவு. பிர் ஆவு. ஃபிர்அவ். திருப்பி போதுங்க. ஃபிர்அவுன். اذهب إلى فرعون إنه طغى ஐந்தாவது. للطاغين பிழை பிழை. مآب للطاغين லித்தகீன இல்ல. مآبا இருக்கட்டுமே. லித்தகீன. للطاغين مآبا திருப்பி போதுங்க. للطاغين போதாது. مآب லித்தகீன. லித்தகீன للطاغين மஆப. للطاغين مآبا இல்ல. மஆப. مآبا திருப்பி போதுங்க. للطاغين مآبا இப்ப அந்த ஒவ்வொரு எழுத்தாவதுகளை மாத்தணும். இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு மாஷால்லா நினைக்கிறேன். நீங்க இது 5வது லிட்டர் போகுது உங்களுக்கு. அப்படிதானே. லித்தகீன அப்படி ஒவ்வொரு எழுத்தா வாரத குறைச்சி அடுத்தடுத்த எழுத்துக்களோட ம், ஜாயின் பண்ணி ஓதணும். ம், பட் நுணுக்கமான முறையில் அந்த பிரச்சனைகளை இல்லாமலாக்கி மோதணும். அதுக்கு ம், பழகணும். இப்ப ஏன்னா நாங்க வெறுமனை ம், எழுத்துக்கள் மட்டும் படிச்சுட்டு போனா ஓதல் எங்கிட்ட தூரம் போய்த்திடும். ஓதலுங்கிறது ம், அடுத்தடுத்த எழுத்துக்களோட சரியான முறையில பக்கத்துல வர எழுத்துக்களை இணைத்து கொண்டு போறதுதான் ஓதல். நீங்க என்ன ம், செய்றீங்கன்னா எழுத்துக்களை படிக்க படிக்க ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இடையில இருக்கிற ம், இணைப்பை பிணைப்பை அப்படி இல்லாமலாய் கொண்டு வரீங்க. அது ம், மீனிங் என்னென்றால் நாங்கள் எழுத்துக்களை சரியா உச்சரிப்போம். ஓதலை விட்டும் நாங்க ம், தூரமாயிப்போம். அப்ப எழுத்துக்கள் உச்சரிப்புங்கிறது எங்களோட ஓதலை ம், தூரமாக்குறதாக வரக்கூடாது. இந்த ஓதல் சரி செஞ்சு ம், கொண்டு தான் வரணும். இப்ப அதுக்கு இருக்கிற அடுத்த விஷயம் என்றால் நீங்க எழுத்துக்களை ஜாயின் பண்ணுங்க. ம், உதாரணத்துக்கு ம், இப்ப 3வதுல வந்து என்ன செய்றீங்க? துவாவை மாயினையும் ம், இணைச்சிக்கிறத பிரிச்சு போட்டீங்க. ம், பிர்ஆவுன. அப்ப ஐன் அந்த இடத்துல பிரியுது. இப்ப ம், தாகீன ம மூணுக்கு உடையுது. அப்ப அந்த ம், பகுதிகளை இப்ப நாங்க சேர்த்துக்கொண்டு எழுத்து உச்சரிப்பு சரி, தாட உச்சரிப்பு சரி, அலிஃப்ட உச்சரிப்பு சரி, ஐண்ட உச்சரிப்பு சரி. இப்ப நாங்க அதை ம், சமைப்போம். ம். ரெக்கார்டை கொஞ்சம் கேட்டு சரி. பாயிண்ட ம், விளங்கி இதான் விஷயம் எங்கிறத ரெடி பண்ணி அதுக்கேற்ற ம். மாதிரி ரெடி ஆயிடுவாங்க. சரி.